இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை. உழைக்கும் மக்களின் நலன்களில், குறிப்பாக விளிம்புநிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை. கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை 5 ஆண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே மேலோங்கி இருக்கிறது. இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனினும் மேற்கு வங்க மாநில முதல்வர் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார். அவரையும் அவமதித்திருக்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒலிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள். இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நிலை கூடாது என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் உள்ளன. அடிப்படை கொள்கைகளிலே முரண்கள் உள்ளதால் அந்த கொள்கையை ஏற்பதிலே, அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் உள்ளன. அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா சம்ஹார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார். அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். And coming to the second issue with regards to the federalism that opposition is really talking about in this budget, ma'am, in 2009 when UPA 2 was formed, Andhra Pradesh was given 33 seats to the UPA, ma'am. In 2004 when UPA 1 was formed, Andhra Pradesh has given 29 seats out of 145 seats, ma'am. In return, what we got was Andhra Pradesh was bifurcated in 2014, unscientifically, ma'am. Even though in the assembly, Andhra Pradesh assembly very much vehemently denied the bifurcation of the state, still UPA 2 went ahead and bifurcated the state, ma'am. So this is what we call not following the federalism, ma'am. And coming to the third argument with regards to the Andhra Pradesh giving some special treatment, there's no special treatment that has been given in this budget, ma'am. Say, for example, that 15,000 crores that has been given a grant, very much it has been there in the AP Reorganization Act that has been mentioned in 2014 itself, ma'am, wherein section 94 of the AP Reorganization Act clearly states that special grant has to be given to the state of Andhra Pradesh for building of the capital, ma'am. Coming to the Polavaram project, again in the AP Reorganization Act in section 90, it was very much clearly mentioned that Polavaram irrigation project, a lifeline of Andhra Pradesh, is to be given, is to be completed, and it is a national project, ma'am. So there is no such special thing that has been done in this, ma'am. And coming to the industrial development infrastructure grant that has been given to us, ma'am, it is very much mentioned in the AP Reorganization Act section 94 of 1, ma'am, that for the industrial development of the state, which Andhra Pradesh is very much lacking because all the industry was there in Telangana, ma'am. It is very much clearly mentioned in the AP Reorganization Act. Coming to the grants for the backward region of North Coastal Andhra and North Coastal Andhra and Rayalaseema, ma'am, it is also very much mentioned in the AP Reorganization Act section 94 of 2, ma'am. So I wish and I hope that opposition don't have this amnesia, ma'am, selective amnesia, because they only drafted this act and they should read this act before making these unsavory comments about Andhra Pradesh giving some special treatment, ma'am. Coming to the state of Andhra Pradesh, ma'am,
we have been unscientifically bifurcated in 2014. When the first budget was presented in the AP State Assembly, the revenue deficit in that budget was almost 24,000 crores, ma'am. From then, our debt has been increasing, and it has reached to the, as of June 2024, it has reached to 9.74 lakhs, ma'am. In 2019, the debt was around 3.75 lakhs, ma'am, and 2024 it has reached to 9.74 lakhs, ma'am. So for a state that is so young, it's only 10 years old, ma'am, we need a lot of hand-holding. We want to stand up, we want to run with the other states of this country. We want to be part of this development that's happening in the other parts of the country, ma'am. For this, we need more support from the central government, ma'am, because getting grants or making debt is one thing, ma'am, but where we are spending is the most important thing. If you are spending it on, if we can balance both welfare and infrastructure, yes, that is a good way of spending it, ma'am. But the problem that has happened for Andhra Pradesh was that from 2019 to 24, coming to Water Resource Department, only 20,000 crores was spent on it, ma'am. From 2014 to 19, in the same Water Resources Department, we spent almost 47,000 crores. So it has gone down by almost 60% in the capital expenditure in the Water Resources Department. When it comes to transports, roads and buildings, in 2014 to 19, Andhra Pradesh spent 8,800 crores, ma'am, but from 19 to 24, it has come down to 1,357 crores, ma'am. It has almost come down by almost 70%. So creating a debt, getting money, borrowing money is one thing, ma'am, but where we are spending is the most important thing. We are very much confident that we want to be part of this development. We want to reconstruct the state. We want to rebuild the state. We need more support from the union government, which we are looking forward, man. We are on the knees before the 2024 election. Now we are standing up. We want to run with the other states of this country. We need more support from the union government, which we look forward to in the next 5 years in the NDA government, ma'am. Thank you very much.